சிவாய நமக. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சதகம். திருவாசகத்தில் 5வது பதிகம். மெய்யுணர்தல், அறிவுறுத்தல், சுட்டறுத்தல், ஆத்மசுத்தி, கைமாறு கொடுத்தல். 6. அனுபோகச் சுத்தி. ஆத்தும சுத்தியிலிருந்து அனுபவ சுத்தி உண்டாகிறது. அந்த அனுபவ சுத்தியிலிருந்தே அனுபோக சுத்தி உண்டாகிறது. சுத்தி என்பது தூய்மை என்று பொருள். அதாவது ஆத்தும சுத்தி என்பது மன தூய்மை. முதலில் மனம் தூய்மையாக இருத்தல் வேண்டும். இந்த மன தூய்மையோடு இவ்வுலக பொருட்களை நுகர்தலே அனுபவ சுத்தி. அனுபவ சுத்தி என்பது தூய்மையான நுகர்ச்சி. அதன் பின்னர் மன தூய்மையோடு நுகர்ந்த இவ்வுலக பொருட்களாகிய அனைத்தையும் சிவ வடிவமாக காணுதலே அனுபோகச் சுத்தி. அனுபோகச் சுத்தி என்பது நுகர்வதால் உண்டாகும் பேரின்பத் தூய்மை. பாடல் 1. ஈசனே எனது பெருமானே, தந்தையாகிய பெரியோனே, எனது பிறவி தலையினை அறுத்தவனே, ஒளி வடிவமான எம் பெருமானே, சிற்றம்பலத்துள் உறைபவனே, நான் ஒரு பொருளுக்கும் ஈடாகாத கொடிய நாய் போன்ற நீசன் என தெரிந்து கொண்டாய். எனினும் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஆட்கொண்டாய். அப்பொழுது உன்னை நினைக்காமல் இருந்துவிட்டேன். இன்றோ என்ன செய்வது என்ற வழியின்றி திகைக்கின்றேன். என்னை காத்தருள்வாயாக. சிவா. எம்பெருமானே, செய்வதை அறியாமல் செய்து கொண்டிருக்கும் சிறுமை படைத்த நாய் போன்ற நான் உனது பொன் போன்ற மலர்பாதங்களை சேராத பொய் அடியார்கள் அடையும் துன்பங்களை எல்லாம் அடைய வேண்டும். பொய்யற்ற மெய் அடியார்களோ மனம் கமலும் உனது மலர்பாதங்களை சேர்ந்து அடைய வேண்டிய மேலான நன்மைகளை எல்லாம் அடைகின்றனர். இதனை கண்ணார கண்டிருந்தும் காதார கேட்டிருந்தும் உண்பதிலேயும் உடுத்துவதிலேயும் காலத்தை கழித்து வருகின்றேன். இந்த பொய்யனுக்கு புகலிடம் அளிப்பாயாக. எம்பெருமானே, போர் செய்ய வல்ல இளங்காலை போன்ற எம் பெருமானே, நீ உனது பொன் நகரிலிருந்து உமாதேவியோடு எழுந்தருளி வந்தாய். அக இருளை நீக்கினாய். உனது அருளால் அருள் பெற்ற அடியவர்கள் உனது திருவடிகளைச் சேர்ந்து வீடு பேறு அடைவதைக் கண்டும் கண்கள் அற்ற ஊர்பன்றி போல உலக இன்பங்களுக்கு ஆட்பட்டு உழன்று திரிந்தேன். கொடியவனாகிய எனது உயிர்தான் உடலை விட்டு போகாதா? எம்பெருமானே, உன்னை காண வேண்டும் என்னும் ஆசையால் முனிவர்கள் பலர் தம் உடல் உறுப்புக்களை வெறுத்து பல்லாண்டு காலமாய் தவம் செய்து வாடி கிடந்தனர். அவர்களையெல்லாம் ஆட்கொள்ளாமல் பாவியாகிய என்னையே ஆட்கொண்டாய். எனினும் அழுக்கில் மிதக்கும் உடலெனும் குடிசையை ஒழிக்க விரும்பாமல் இன்னும் சுமந்து திரிகின்றேனே. உன் மீது ஆழமான அன்பு செலுத்தாதவனும் ஆனேனே. எம்பெருமானே, இனி நான் எதனை துணையாக கொண்டு வீடு பேற்றை அடைவேன்? சிவாய நமக. எம்பெருமானே, மான் போன்ற பார்வையினை உடைய உமாதேவிக்கு இடப்பாகத்தை அளித்தவனே,
இங்கே வந்து என்னை ஆட்கொண்ட தேவனே, அமுதமே, கரும்பின் இனிய தெளிவே, அழகுமிகு தில்லையில் அரசனே, மேலுலகை அளிப்பவன் நீ. உனது மனக்கருத்தினை உணர்ந்த மெய்யன்பர்களோ உனது பாத மலர்களை சரணடைந்தனர். நானோ கீழான எண்ணங்களுக்கு ஆட்பட்டேன். புழுக்கள் நெளியும் தசையிலான உடற்கூட்டை காப்பதிலேயே கவனம் செலுத்தினேன். அதனாலேயே இப்பூமியில் உலவும் கொடுமைக்கு ஆளானேன். உடையானே, என்னையும் காப்பாயாக. என்னை ஆண்ட எம்பெருமானே, அன்பு பெருக்கெடுக்க உன்னை எண்ணி எண்ணி உருகியவர்களை மட்டுமே உனது திருவடிகளை அடையுமாறு செய்திருக்கின்றாய். அதனை பார்த்திருந்தும் ஊர் நாயை விட கேவலமாக நான் ஒதுங்கி கிடந்தேன். உன்னை எண்ணி உருகாதவன் ஆனேன். கல்லா மனத்தினன் ஆனேன். கசியாத பாவியாய் நின்றேன். இவ்வாறான என்னை முடைநாற்றம் வீசும் புழுக்கள் நெளியும் உடற்கூட்டை சுமந்து இப்பூ உலகில் அலையுமாறு செய்துவிட்டாயே. இறைவா, இனி நான் என்ன செய்வேன்? எம்பெருமானே, உன்னை தேடி வந்த அடியவர்களை மட்டுமே நீயே முன்வந்து ஆட்கொண்டாய். உன்னை தேடி வராத என்னை இங்கேயே கிடந்து தவிக்குமாறு செய்துவிட்டாய். உனது இச்செய்கை கூட ஒரு வகையில் பொருத்தமானதே. ஏனெனில் உடல் இன்பங்களில் பற்று கொண்ட கள்வனன்றோ நான். என்னை பார்த்து மாயையின் சின்னமான ஒருத்தியின் முகத்தில் வேர்வை துளிகள் அரும்பின. இவற்றை கண்டதும் மயங்கினேன். எம்பெருமானே, இந்த மயக்கத்தால் எனக்கு நானே கெடுதிகளை தேடிக்கொண்டேனே தவிர ஒருபோதும் இன்பத்தை தேடிக்கொள்ளவில்லையே. சிவாய நமக. தேன் ஆனவனும் பாலை போன்றவனும் கரும்பின் சாற்றைப் போல இனிப்பானவனும் வெளிச்ச வடிவாய் உலாறுபவனும் தெளிந்த ஞானிகளின் ஊனை உருகச் செய்பவனும் என்னை உடையவனும் தேவர்களின் தலைவனும் ஆகிய உன்னிடத்தில் உனது இனிய அடியவன் நான், என்னை நீ ஆட்கொள்வாய் என நான் சொல்வேன் என்றால், முப்புறங்களையும் சிரித்தே அழித்ததைப் போல எனது மும்மலங்களையும் நீ சிரித்தே அழித்து எனக்கும் அருள் வழங்கிட முடியும். உனது தன்மைதான் இது. ஆயினும் எனது தன்மைதான் இப்படி இருக்கின்றதே. சிவாய நமக. அன்புடையவர்களால் அன்றி பிறரால் அறிந்து கொள்ள முடியாத தலைவனே, பொன்போல் திகழும் திருமேனியை உடையவனே, எந்தையே, பொல்லாத நாயினும் கடைப்பட்டவனாயே என்னை நீ ஆட்கொண்டாய். ஆதலால் மீண்டும் என்னை உனது அருளுக்கு புறம்பான சிற்றின்பத் துறைகளில் செல்ல விடுவாயோ? அங்கனம் என்னை செலுத்துவாய் என்றால் என்னை ஏறெடுத்து பார்ப்பவர் யார்? நான் என் செய்வேன்? எங்கு சென்று அடைக்கலம் தேடுவேன்? சிவாய நமக. எம்பெருமானே, நாணம் அற்ற நாயாகிய நான் உனது தோள்களையே மீண்டும் பார்த்து உனது அடியவர்களுள் ஒருவனாக நின்று சிரித்து மகிழ்கின்றேன். உன்னை கண்டபோதே உருகிடும் அன்பற்றவன் நான். ஆதலால் நீ ஆண்டருள நான் எவ்வகையில் தகுதி படைத்தவன்? இனியும் உயிர் வாழ மாட்டேன். எந்தையே,
எனக்கு சொந்தமானவையே உனது திருவடிகள். அந்த திருவடிகளிலேயே நான் அடைக்கலம் புக வேண்டும். சிவாய நமக.